காலம் தந்த கையிருப்பு, காலம் தந்த கையிருப்பு, ஒற்றை நம்பிக்கை, இளைஞருடைய எதிர்காலம். நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் இங்கே வந்திருக்கிறார். காங்கிரஸ் ஏதாவது சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? பாரதிய ஜனதா 10 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா? முடிகிறதா? திமுக 1000 ரூபாயை தவிர வேற வார்த்தை பேச முடிகிறதா? 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய். என்ன உங்க அப்பம்ட்டு காசு 1000 ரூபாய்? எங்க அப்பம் காசு அந்த 1000 ரூபாய் நாங்க உழைத்து கொடுத்தது, எங்கள் வரி பணம். அதுவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, மத்திய அரசு நிதி. அதை எடுத்து 1000 கொடுத்து ஓட்டை பறிக்கிறீர்கள். இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்லவீர்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் இந்த மண்ணும் மக்களும் இழந்த உரிமைகளை எடுத்து பேசி திருப்ப அந்த உரிமைகளை பெறுவதற்கு என் பிள்ளைகள் அரும்பாடாற்றுவார்கள். இழந்த உரிமைகளை மீட்க உழைக்கும் மக்களின் உரிமை குரலாக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குவார்கள். கச்சத்தீவை எடுத்துக் கொடுக்கிற போது இந்திய நாடாளுமன்றத்தை மிரள வைத்த ஒரு சிங்க மகன் எங்களுடைய தாத்தா மு.க. தேவர் அவர். ஒரே ஒரு உறுப்பினர். வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று இந்திரா காந்தி எதிர்த்து பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர். ஒரு மு.க. தேவர் இன்னைக்கு 40 பேரை நான் அனுப்புகிறேன். நீங்கள் வெல்ல வைத்து அனுப்பினால் 40 பேர். திமுக வென்றால் என்ன ஆகும்? திமுக வென்றது, அது நிறைய தடவை வென்றது. அதிமுக வென்றாங்க, வென்றது, அது ஒரு செய்தி, அவ்வளவுதான், வழக்கமான ஒரு செய்தி. பிஜேபி அதுதான் ரொம்ப நாள் வென்று போய் ஆண்டிருக்கேன், 10 ஆண்டு ஆண்டிருக்கேன், அது ஒரு செய்தி, அவ்வளவுதான். காங்கிரஸ் வென்றது, அது ஒரு செய்தி. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் அதன் வேட்பாளர்கள் வென்றால் வரலாற்றில் மாபெரும் புரட்சி ஊடகம் திரும்பிப்பார். திருவண்ணாமலையே திரும்பிப்பார். தீபம் ஏற்றுகிற போது எப்படி எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வணங்குகிறார்களோ அப்படி தீபத்தை வணங்குவது போல திருவண்ணாமலையை உலக தமிழ் மக்கள் வணங்குவார். என் அன்பு தம்பி தங்கைகளே, எனக்கும் என் தம்பி தங்கைகளுக்கும் நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் இவர்களுக்கு மறுபடியும் வாக்கை செலுத்தி வலிமையை கொடுக்கிறார்கள். உங்களை இருகரமும் கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா இந்த கட்சிகளை தமிழ்நாட்டிற்குள் விடாதீர்கள். அவர்கள் நச்சு செடிகள், விஷ மரங்கள். அவன் வந்தால் மதத்தையே பேசிக் கொண்டிருப்பான், சாதியே பேசிக் கொண்டிருப்பான். சாதியும் மதமும் எங்கள் கண்கள் என்பான். நாம் சமூகத்தின் புண்கள் என்றும் கோட்பாட்டளவில் நேர் எதிரி. அவன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான், இவன் ஏன் ஏழையாக இருக்கிறான், அவன் கர்மா அது அப்படின்பான், அவன் விதி அப்படின்பான். நாம் விதியை மதியால் வெல்ல முடியும் என்கிற நம்புகிற கூட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி, இது அவர்கள் கோட்பாடு. பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாதி, இது நமது கோட்பாடு. அவர்கள் கோயிலிலே இருப்பார்கள், நாம் குடிசையிலே இருப்போம். வரமாட்டார்கள். அவர் வணங்குகிற சாமியை பிடித்துக் கொண்டு அரசியல் செய்வார்கள். நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய துடிக்கிறோம். கோட்பாட்டளவில் மாறுபாடு. நம் உணர்வுக்கு, நம் உரிமைக்கு, நம் உயிருக்கு நிற்க மாட்டார்கள். நின்றதில்லை, நிற்க போவதும் இல்லை. எதற்காக அவர்கள்? எதற்காக? மதம் 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 என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த வெறியை தூண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்சி பாருங்க, ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி, கூட்டணி எல்லாம் சாதி கட்சி, அதோட நிற்கும். எப்படி? ஒண்ணுதான் என் உடன்பட ஒரு இடத்தில் வைக்க போகிறேன். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? இந்த கேள்விக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே போகும். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி.
அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். இதன் வரையறை. அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமானா அது தேசிய இனம். அது மாதிரிதான் இது தமிழ் தேசிய இனம். இது உலகில் மூத்த இனம். ஆதியில் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது மனிதன் பேசிய மொழி, அதில் இருந்த ஒலி, இந்த ஒலியெல்லாம் இன்னும் தமிழ் இருக்குது. அதனால முதல் மொழி தமிழ். உங்களுக்கு முதலில் தோன்றியது மொழி இனம். எப்போது தோன்றியது உங்கள் சாதி? எப்போது தோன்றியது உங்கள் மதங்கள்? எப்போது? பௌத்தம் ஒரு 3000 ஆண்டுகள், கிறிஸ்தவம் ஒரு 2500, இஸ்லாம் ஒரு 2000, 2200, 300, இவ்வளவுதான் காலங்கள். நீ யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர். உன்னுடைய வழிபாடு என்ன? இயற்கை. இயற்கை. உன்னுடைய வழிபாடு இயற்கை வழிபட்டாய். 50 ஆற்றலை வழிபட்டாய். விண்ணை, மண்ணை, காற்றை, நெருப்பை, இப்படி 50 ஆற்றல்களை அவர்கள் பஞ்சபூதம் என்கிறார்கள். நாம் 50 ஆற்றல் என்றோம். அதை வணங்கினாய். ஏன்? இந்த 50 ஆற்றல் இல்லாது உலகில் எவ்வுயிரும் இல்லை. காற்று இல்லாது, நீர் இல்லாது, நெருப்பு இல்லாது இந்த உயிர்கள் இல்லை. அதனால் 50 ஆற்றலை வணங்கினாய். இவர்கள் வந்தார்கள். காற்றுக்கு வர்ண பகவான் நாங்க, நெருப்புக்கு அக்கினி பகவான் நாங்க. அப்படிதானே? அப்படிதான். மலைக்கு வர்ண பகவான், இதுக்கு வாயு பகவான், அப்படி மாற்றி விட்டெல்லாம் பகவான் போட்டார்கள். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாருல, நெருப்பை கண்டு பயந்தவன் பகவான் என்றார். அதை திரியில் அடக்கி அதை நெருப்பு என்று பார்த்தவன், அஞ்சு பயப்படாதவன் அதை தீவத்தில் ஏற்றி திரியாக்கி திரியில் தீவமாக்கி வெளிச்சத்தை கண்டான். அது மாதிரி பயந்த முறம் பகவான் போயிட்டான். அப்போ உன்னுடைய தெய்வங்கள் இது, முன்னோர்கள். யார் உன் இன முன்னோர்கள்? முருகன், சிவன், மாயோன், அதான் பெருமாள், திருமால், இவர்கள் தான். இந்திரன், அதான் வேந்தன், இவர்கள் எல்லாம் உன் முன்னோர்கள். இன முன்னோர், குல முன்னோர். குல முன்னோர் யார்? எனக்கு வீரமாகாளி, உனக்கு வந்து கொல்லங்குடியில் ஒரு காளி, உனக்கு வந்து கருப்பணேர் சாமி, உனக்கு ஐயனார், உனக்கு சுடலமாடன், இப்படி ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வங்கள். அப்ப இயற்கை வழிபாடு, மூத்தோர் தெய்வங்கள், இதுதான் நமது மரபு. இதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை? மதம் எப்படி அரசாட்சி செய்யலாம்? மனிதம் தான் அரசாட்சி செய்யணும். மதத்திற்கும் அரசுக்கும் பல கிலோமீட்டர், பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இப்ப எல்லாரும் இந்து ஆயிட்டார். பாரதிய ஜனதா நோ பாலிடிக்ஸ். எல்லாரும் இந்து. என்ன பேசல? ஒண்ணுமே சொல்லு. ஒரு மதத்தை காப்பாற்ற இத்தனை கோடி மக்களின் அரசு பாடுபடுமா? மதம் என்னது கொடுமையா இருக்கு. வழிபாடு உன் வீட்டில் வையா, அதை வாய மாட்டுக்கிறதுன்னா கொள்றேங்கிற. முதல்ல நீ உணவை உறுதி செய், அப்புறம் என்ன சாப்பிடலாம முடிவு செய். பேச்சில்லை, பேச்சில்லை. எனக்கு புரோட்டீன் இல்லை, சாப்பிட முடியாது. நான் 1 கிலோ மாட்டுக்கிறதுன்னா எனக்கு வேண்டிய புரோட்டீன் வந்துருக்கு. இரும்பு சத்து வேணுங்கிற. பேரிச்சம்பழத்தில் 1 கிலோ தின்னா கூட வராது. ஆனால் ஆட்டு ஈரல்ல 4 துண்டு சாப்பிட்டா அந்த போதுமான இரும்பு சத்து வந்துடுது. அப்போ எது இருக்கோ நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேணான்னா போ. வெங்காய விலை ஏறி போச்சுன்னு சொன்னதுக்கு அம்மா சொன்னது, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், நான் வெங்காயம் சாப்பிடல, அதனால எனக்கு கவலை இல்லைன்ட்டாங்க. நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடல, கவலைப்படாம போங்க, நாங்க சாப்பிட்டு போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கூட்டத்தை உள்ளே நுழைய விடுவது என்பது பேராபத்து. இந்த வார் இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சி வந்தது. திருப்பி திராவிட கட்சிக்கு மாற்று இந்திய கட்சி தான் என்று வருவதை எந்த தமிழ் மகனும் அனுமதிக்க கூடாது. இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று ஒன்றே ஒன்றுதான், தமிழ் தேசியம் மட்டும்தான். இது தமிழ்நாடு, தமிழ் தேசம். இங்கு எங்கள் அரசியல் தான், எங்கள் அரசு தான். எளிய மக்கள் தான் புரட்சி செய்து வென்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன்லாம் அப்படிதான். ஆபிரகாம் லிங்கன் பல முறை தோற்றுட்டாரு, நிறைய தேர்தலில் நின்று தோற்றுட்டாரு. போட்டு பார்ப்போம்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு போடுறாரு, அமெரிக்க தலைவர், குடியரசுத் தலைவருக்கு போடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. எல்லா ஊடகமும் போயிட்டு, மிஸ்டர் பிரசிடென்ட், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் நிறைய தேர்தல் நின்று தோத்தீங்களே, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அது தெரியாமல் நான் எல்லா பதவிக்கும் போய் போட்டேன்னா என்ன?
அவன் முடிவுட்டான். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் ஜனாதிபதி. நான் அதுக்கு நிக்காம வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, இதுக்கு நின்று என் காலத்தை வீணிச்சிட்டேன்னா அது மாதிரிதான் இது. உங்க பிள்ளைகள் இந்த நாட்டை எங்களுக்கு ஆள கொடுப்பார்கள். ஏன்? உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாட்டை நாங்கள் மாற்றி படைப்போம். மண்ணு மலையை காப்போம், மரங்களை வளர்ப்போம். எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் வாழ்கிற பூமியாக, வாழ்வதற்கான பூமியாக அதை வைத்துவிட்டு போவோம். நாங்கள் வங்கி நிறைய பணம் வைத்து விட்டு போன முன்னவர்களின் வாரிசுகள் அல்ல. விளைவுள்ள காரை வாங்கி நிறுத்தி பயனில்லை, வங்கி நிறைய பணம் போட்டு பயனில்லை. வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது, அது வயலில் இருந்தால் வரணும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு என் மக்கள் இந்த தேர்தலை அணுகணும். மாற்றம்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க எந்த எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, உதயசூரியன் சின்னத்தை ஏழைகளின் சின்னம். எத்தனை வருஷத்துக்கு நாங்க ஏழை எளிய மக்களின் சின்னம்? எத்தனை வருஷத்துக்கு இதையே பாட்டு, ஏழை எளிய மக்களின் சின்னம். ஒரு சோகத்தில் எழுதி வச்சிருக்கான், குவார்டர் 110 ரூபாய்க்கு கிடைக்க செய்த சின்னம். தம்பி உண்மையிலே சொல்லு, உதயசூரியன் வரைஞ்சு குவார்டர் 110 ரூபாய்க்கு கிடைக்க செய்த சின்னம். ஏதோ நடந்துருச்சு. நமது முன்னவர்கள் செய்த பிள்ளை, அதை திருத்தணும், சரி பண்ணணும். யார் செய்வது? சீமானா? அவன் தம்பி களஞ்சியம் ரமேஷ் பாபா? அவன் தங்கை பாக்கிலிச்சமா? இல்லை, நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. மாற்றம் எங்கிருந்து வரணும்? எனக்குள்ள இருந்து. எங்கிருந்து வரணும்? உனக்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து. அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இந்தியத்திற்கு மாற்று திராவிடம் இல்லை, திராவிடத்திற்கு மாற்று இந்தியம் இல்லை. இரண்டுக்கு மாற்று தமிழ் தேசியம்தான். அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுகிறோம். இந்தியமும் திராவிடமும் பெருத்தைய மாற்று. கோட்பாட்டளவில் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? காங்கிரஸ் கொண்டு வந்தது. கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது காங்கிரஸ் கொண்டு வந்தது. கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? திமுக. ஏன் எதிர்க்கல? ரெண்டும் ஒன்றுதான். பாரதிய ஜனதா 100 விழுக்காடு இருந்து, திமுக 90 விழுக்காடு இருந்து. தலைவரே சொல்றாரு, பாரதிய ஜனதா ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிற்கு இடம் தராது, திமுக ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிற்கு இடம் தராது. தேர்தலில் தரவில்லை, 19 இப்போ தரவில்லை. ஆனால் அது பிஜேபி எதிர்க்கும், நம்புவாங்க. அது எல்லாரும் இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள். அப்பப்பா, புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இயேசுகிறார், உன் இனம் சார்ந்த ஒருவனே அவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைங்கிறாரு. யாரு? இயேசுகிறார். அவர் சொன்னால்தான் நான் சொல்றேன். என்னை பாசிஸ்டுங்கிறான், இனவெறிங்கிறான். நான் சொல்லலப்பா, இயேசுகிறானே சொன்னதுப்பா. உன் இனம் சாராதவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறது. நபிகள் என்ன சொல்றாங்க? ஒரு காலம் வரும், அது அழிவு காலம். அது எப்படி தெரிஞ்சுக்கிற? துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய் உரைக்கும் வழக்கறிஞர்கள், அநீதி செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அதுதான் அழிவுக்கான காலம். அப்படி ஒரு காலத்தில் நீ வாழ நேர்ந்தால் அவர்களுக்கு வரி செலுத்தி வலிமைப்படுத்தி விட்டுறாதேங்கிறது. நம்ம வரி மட்டுமா செலுத்துறோம்? வாக்கும் போட்டு வலிமைப்படுத்தி விட்டுறோம். இப்ப இனிமேலாவது மாற்றத்தை செய்யும். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன். இந்த தீமைகளை, இந்த நன்மைகளை வைத்து ஒழிங்கள் என் அன்பு மக்கள். கூட்டணி வைக்கலாம், கோடி கோடியாக பணம் கொடுப்பார்கள், 15-10 சீட்டு கொடுப்பார்கள், இடம் கொடுப்பார்கள், 6-7 சீட்டு வென்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம். அப்படி ஒரு வெற்றி அவசியம் இல்லை, தேவையில்லை. என்றாவது ஒரு நாள் தோற்று போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக போராடி இன்று நான் தோற்று போவதையே பெருமையாக கருதுகிறேன் என்றார் ஜவஹர்லால் நேரு. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நைஜீரியாவில் கென்சரவான ஒருத்தன் அப்படியே மீத்தேன் எடுத்த இடங்கள்ல அப்படியே மண் நிலம் அப்படியே கருப்பா
கரவடிஞ்சு கிடக்குது. கையை ஒட்டி காட்டி சொல்றான், எல்லாரும் மக்களை ஓடி வாருங்கள், நம் தாய் நிலத்தை காப்பாற்ற வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பி செல்லவும் இடமில்லை. அதை தான் நானும் என் மக்களுக்கு சொல்றேன், என் தம்பி தங்கி சொல்றேன். நம்ம தப்பி செல்லவும் இடமில்லை. வட இந்தியன் விரட்டி விரட்டி ஒரு படையெடுப்பை நகர்த்துறான். நம்மை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு, அவன் வந்து நிறைக்கிறான். அவனுக்கு குடியுரிமை கொடுத்து வாக்குரிமையும் கொடுத்துருவான். அப்ப இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போகும். அப்ப என்ன நடக்கும் சீமான்? இப்ப இங்கிலீஷ்ல எழுதியிருக்கலாம், ஹிந்தியில் எழுதப்பட்டு பிறகு என்ன ஆயிரும்? இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக பிரியும். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முத்து தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்து இந்திய துணைக்கண்ட முழுமைக்கு நிறைந்து வாழ்ந்த நீ நிக்க இடமற்று போவாய். அப்ப என்ன செய்யணும்? உன் இடத்தினை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலக பேசார்கதையற்றவன், நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நமது உயிர் தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எச்சரித்து நிலமற்ற இனமாக போகாதே, போகாதே. உன் நிலம் பற்றிக்கும். இது ஒரு தாய் நிலம், இது மண் என்று பார்க்காதே, உன் தாயின் மடி என்று காதலி. பிடித்துக்கொள், கட்டியாக பிடித்துக்கொள். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆதலினால் நம் மண்ணை இறுக பற்றுவோம். அதை எல்லாரும் தம்பி தங்கைகள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் தண்ணீரை குடிக்கவில்லை, விஷத்தை அருந்துகிறீர்கள், காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசிக்கிறீர்கள், உணவை உண்ணவில்லை, நஞ்சையே உணவாக உண்கிறீர்கள். இந்த சூழலை இப்படியே விட்டுவிட்டு போக முடியாது. நம் பிள்ளைகளுக்கு, நம் பிள்ளைகளுக்கு கோடி கோடியாக பணம் வேண்டாம், நல்ல கல்வி, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல நீர், சாப்பிடுவதற்கு நஞ்சில்லாத உணவு, அதை வைத்து விட்டு போனாலே போகும். அடுத்த தலைமுறை நம்மை வாழ்த்தும். இல்லை என்றால் நம் முன்னவர்களை நாம் இப்ப தூத்துவது போல தூத்தும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், பேரன்பு மிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். எங்கள் விழிகளில் இருக்கிற ஏக்கம், தவிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, எதையாவது ஒன்றை செய்துவிட முடியாதா என் மக்களுக்கு? இலவசத்துக்கு கையேந்திர அந்த இடிநிலையிலிருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிட முடியாதா? மிகவும் மிகவும் அடிப்படை தேவைதான். ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம், ஒரு மசாலா அரைக்கிற இயந்திரம், ஒரு மடிக்கணினி வாங்கிக் கொள்வது, இதுவெல்லாம் மிக மிக அடிப்படை தேவை. ஒரு சேலை, ஒரு வேட்டி, மானத்தை மறைச்சு கட்டுற வேட்டி சேலைக்கு கூடவா என் தாய் தமிழ் மக்கள் கையேந்தனும்? இவ்வளவு மானம் இழந்த நிலையில் என் மக்களை நிறுத்தியது யார்? இதை எப்படி மாற்றுவது? எப்படியேனும் மாற்றியாக வேண்டும். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். இந்த களத்திற்கு வந்தோம். அவர் படம் எடுத்தார், நானும் படம் எடுத்தேன். நிறைய பணம் வரும், அதில் வருமானம், இதில் இனமானம். எது பெரிதென்றால் இனமானம் தான் பெரிது. அதனால் ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், துன்பம், துயரம், பசி, உறக்கம் எல்லாவற்றையும் கடந்து களத்தில் நிற்கிறோம். நீங்களே பார்க்கிறீர்கள், மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுவதற்கு செய்தி உண்டா? என் மலையை காத்து வைக்க வேண்டும், என் ஆறை பாதுகாக்க வேண்டும், என் நீரை சேமித்து வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க நல்ல காற்று, பயணிக்க நல்ல பாதை, படிக்க உயர்ந்த கல்வி, படித்ததற்கு ஏற்ப நல்ல வேலை, அதற்கேற்ற ஒரு ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, பெண் பிள்ளைகள் இரவில் நடந்து போக பாதுகாப்பு. ஒரு வயது தொடமாட்டான். உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த கஞ்சா போட்டு சுற்றுறது, அவினை போட்டு சுற்றுறது, தெருவில் நின்று கிண்டல் பண்ணுறது, எல்லா இடத்திலும் 2 கண்கள் போல எல்லா இடத்துலையும் CCTV கேமரா வச்சு கண்காணிப்பேன். நீ தப்பிக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டால் 1-2 கண்ணு பின்பற்றும். I am watching. ஏன்? I am the big boss. ஓட முடியாது, நீ சேட்டை பண்ணவே முடியாது. ஒழுங்கா பண்ணவே முடியாது. வீட்டில இருந்து அம்மா ஆம்பளை பிள்ளைகள், இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை, என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பத்திரமா போயிட்டு வாயா தங்கம், பார்த்து போயிட்டு வாயா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆம்பளை பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பும்போது அல்லது வெளியில் அனுப்பும்போது, ஐயா பார்த்து போயிட்டு வாயா, கொண்டே வருவாயா, ஐயா பாருங்க நடக்குது பாருங்க, ஐயா பத்திரமா போயிட்டு வாயா, பொண்ணுங்களை கேள்வி பண்ணிடாத ஐயா. பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துருவேன். போலீஸில்
குற்றம் நடந்த பிறகு கைது பண்ற போலீஸ்ல குற்றம் நடக்க விடாமல் தடுக்கிற போலீஸை எடுத்துருவேன். எடுத்து இப்ப இந்த கூட்டம் நடக்குதுல, இதுக்கு ஒரு 5-6 பேரை உள்ள விட்டுருப்பேன். உனக்கு தெரியாது போலீஸ்னா அப்படி நல்லா வெட்டி கிட்டி அப்படி அப்படி இருந்தா அவன் தான் போலீஸ். உள்ளமா உட்காந்துருப்பான்ல, ஒல்லியா ஓமகுச்சி நரசிம்ம மாதிரி ஒருத்தன் இருப்பான், அப்படி சிரிச்சுக்கிட்டு. எல்லாம் போலீஸ்ன்னு நினைக்க மாட்டாங்க. நீ லேசா என் பொம்பளை பிள்ளை எப்படி சின்னின்னு வச்சுக்கேன், வாங்க எங்கேயோ இப்படி வாங்குங்க, நீங்க யார் வாங்குங்கிற வாங்க எடுத்துட்டு போனா அங்கே நிற்க வண்டி, உட்காருங்க உள்ள உட்காருங்க, நீங்க உட்காரா. அதுக்கப்புறம் மொழி மாறிடும், உட்கார்றாங்க வச்சு பிரிச்சு விட்டுறாங்க. நீ ரஷ்யால இருந்து நாடு பிரிஞ்சிருச்சு, லாட்வியா பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சிட்டு ரஷ்ய மொழி கலந்து பேசிட்டே இருந்தான். அந்த நாடு என்ன சட்டம் போட்டுச்சு தெரியுமில்ல, நான் சொல்ற மாதிரி நிறைய காவலர்களை போட்டுருச்சு. எங்கெங்க தன் தாய்மொழியோட பிறமொழி கலந்து பேசுறவனா அவனெல்லாம் கைது பண்ணிடுச்சு. கைது பண்ணி எவ்வளவு சம்பளம்? 50,000, 25,000 இல்லை. நீ எவ்வளவு சம்பளம்? 10,000, 5,000 உனக்கு இல்லை. நீ எவ்வளவு சம்பளம்? 1,00,000, 50,000 உனக்கு இல்லை. துண்டிச்சவனா அடுத்து பேசுவேன், எல்லாம் வந்து பிடிப்பான்னு தெரியாது. நல்ல தமிழ்ல வணக்கம் வாங்க தேநீர் இருந்துவோமா, மிதமான வேகத்தில் செல்லுங்கள், அதிவேகம் வேண்டாம், அலைப்படுத்தி பேசுங்கள், அலைப்படுத்தி பேசுங்கள். யார் உங்களை அழைத்தது? நெக்ஸ்ட் காலர் யாரு? பிச்சு பிச்சு எவ்வளவு வேலையை போயிட்டேன். ஒரு ஓட்ட போட்டு போப்பா, ஒரே எல்லாமே பிரச்சனை. ஒரு மொழியிலிருந்து நீ மேலடிச்சு கொள்ள வேண்டியிருக்கு. உன் தாய்மொழியை மீட்டு இந்த தெருவில் ஏதாவது ஒரு கடையில் படிச்சு பாரு, நம்ம தாய்மொழி இருக்கிறாங்க இல்லை, தங்கிலீஷ் இருக்கும். அவன் இங்கிலீஷு, நீ தங்கிலீஷ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? தமிழாக மாற்றணும், தூய தமிழாக மாற்றணும். என்ன பண்ணுவோம் சினிமா? ஒரு 500 கோடி ஒதுக்கி எல்லா விளம்பர பலகைகளையும் தமிழில் எழுதிடும். முதல்ல சொல்கிறோம், சிலர் எழுதிடுவாங்க, பற்றாளர்கள் தமிழர்கள். சிலர் எழுத மறுப்பாங்க. எழுதிட்டு பலகை மாற்றிட்டு எவ்வளவு செலவாயிருக்கு கொடுத்துட்டு வாப்பா, கட்ட சொல்லும். கட்டளை பூட்டு எடுப்பா, பூட்டு எடு போடுப்பா, மின்சாரத்தில் துண்டி, நீர் 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 விநியோகத்தில் துண்டி சொல்லி மூடி போட போடு. கடைக்கு முன்னாடி புளிய தோண்டி விட்டுருவோம், பெரிய புளிய தோண்டி எவனும் போகிறாங்க. என்ன சேட்டையை பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் எழுதலைன்னா 2 மடங்கு சொத்து வரின்றான். மாற்றி எழுதாம இருப்பானா? தாய்மொழி மீட்சிக்கு வழி கிடையாது, தமிழன் ஆட்சி மலர்வதை தவிர. தமிழில் கல்வி, விளையாட்டு, விளையாட்டுக்கு முன்னுரிமை. என்ன செய்வாய்? குழந்தைகளுக்கு சோறு, காலை உணவு. காலை உணவுலாம் சாதனை. என்ன 7 நாள் 5 நாள் உப்புமா. நாங்கள் திரைப்படம் எடுக்கும்போது கம்பெனி எப்படி பெரிய உப்புமா கம்பெனியாக இருக்குது, சோரே ஒன்றும் சரியாதீங்க, என் தம்பிக்கு தெரியும். உப்புமா கம்பெனிம்பாங்க. இது மாதிரி இது ஒரு உப்புமா கம்பெனி, திராவிட மாடல் உப்புமா கம்பெனி. பிள்ளைகளுக்கு 60 ஆண்டுகள் ஆண்டு விட்டு காலையில் சோறு இல்லை, என் பிள்ளைக்கு சோறு இல்லை. நீங்கள் ஆண்ட லட்சணம். எங்கள் ஆட்சியில் பாடுற மாடு பண்ண பண்ணையா மேய், நாட்டுக்கோழி பண்ண பண்ணையா வளர்ப்போம், ஆடு வந்து பண்ண பண்ணையா வளர்ப்போம், வேளாண்மை நாங்களே செய்வோம். பசி என்ற வார்த்தையே தமிழர் தேசத்தில் இருந்து அடிச்சு வரும். ஒன்று மாதிரியா தெருவில் இருந்து டாஸ்மார்க், நூலகம், விளையாட்டு திடல், உடற்பயிற்சி கூடம், பாலக்குடி. நம்மகிட்ட தான் பால் குடி. இந்த முட்டை இருக்கு, நாட்டுக்கோழி முட்டை எடுத்தா அடி, போ ஜிம்முக்கு, ஏத்ரா பாடியா தூக்குடா. இந்தியா ஏற்றுமதி செய்கிற கறி நாட்டுக்கறி தான், 24 லட்சம். நான் தான் மாடு வளர்ப்பேன், என் பிள்ளைல நல்ல மாடு கிடைக்கும். கண்ணுல ஐயா குழந்தை விடுறா, மருந்தா நினைச்சு சாப்பிட்ற மருந்து. மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் பழைப்பாயின்னு டாக்டர் சொன்னா என்னடா பண்ணுவேன்? சாப்பிடுங்க, சாப்பிட்றா, நீ சாப்பிட்றா, ஆடுறா, சிம்பிள ஏத்துறா, தூக்குறா, பாடிய நிமிடுறா, யாரா தமிழண்டா. நம்ம நாட்டுக்குள்ள, நம்ம கோட்டுக்குள்ள நுழைய பயப்படணும்டா. ஏறானு வட இங்க ஏறி வேண்டாம், தொட வேண்டியது. உழைக்கும் ஆற்றலை வளர்ப்பேன், தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன், திறன் மேம்பாடு. குடிக்க விட மாட்டேன், டாஸ்மார்க் மூடுது. அப்ப என்ன பண்ண? ஒவ்வொரு தேசியத்திற்கு மது இருக்கு உலக நாடுகளே.
ரஷ்யாவா வோட்கா, அங்க ஒயின், எல்லா நாடுகளையும் வச்சிருக்கான், ரம் ஜின்னு எல்லாம் வச்சிருக்கான். என்னுடைய தேசிய குடிபானம் மதுபானம் பனம்பால், தென்னம்பால், கடைகள் கிடையாது. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு இங்கே கிடைக்கும். ஆமா, சிறப்பு சைனீஸ் மாட்டுக்கறி கிடைக்கும். என்னென்ன சேட்டை பண்ணுங்கிற நெய்தல் அங்காடி நானே பல கப்பல்களை வாங்கி, மீன்பிடி கப்பல் படைகளை வாங்கி என் மக்கள்கிட்ட கொடுத்து, நீ மீனை பிடிச்சு கொண்டா நான் சந்தைப்படுத்துகிறேன். மீனை பதப்படுத்தி வைக்கிற கிடங்கு நானே ஏற்றுமதி, தமிழ்நாடு அரசு போட்டு ஏற்றுமதி. இந்த கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்லாம் தமிழ்நாடு அரசு முத்திரையில் இல்லை, வள்ளுவ பெருமகனார் உட்கார்ந்திருப்பான். தமிழ் தாய் வாழ்த்து இது இல்லை. நீ நம்மிடம் திராவிட நாள் திருநாடு அங்கே தூக்கி போடு தலையில் மாற்றம். அண்ணன் என்ன தலையில் மாற்றம். என்னை வந்து ஐயா கருணாநிதி மடக்கிறது எப்படி மடக்கினார் தெரியுங்களா? சரி, இதை மாற்றிடுவேன். ஜனகணமன தேசிய கீதம், அது என் தேசம் இல்லையா, அது எனக்கு தெரியும் இல்லையா? உச்சல திராவிட வங்க வருது, அது எனக்கு இது ஏன் நாடு, தமிழ்நாடு. என் தாய் நாட்டில் வங்க மொழியில் எதுக்கு தேசிய கீதம்? எதுக்கு வங்க மொழியில? என் தாய்மொழி தமிழ்ல எனக்கு தேசிய கீதம் இருக்குது, என் தேசம் இது, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, பாடிட்டு போறேன். தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு போறேன், அவ்வளவுதானே. என்னென்னமோ சொல்றானே இந்த பையன், இதெல்லாம் நடக்குமான்னு. நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன், நீ நம்பு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் உயிரை கொடுத்து உழைத்து இந்த கனவை நிறைவேற்றுவார்கள். பாராளுமன்றத்துக்கு அனுப்புறேன் பாருங்க, 40 பேரும் வேட்பாளர்கள் அல்ல, 20 பெண் புலிகள், 20 ஆண் புலிகளை. ஒருத்தன் தப்பிக்க முடியாது. 40 பேரும் உள்ள அனுப்புனீங்கன்னா அங்க இருக்க எல்லாரும் வெளியில போவாங்க. ஏன்னு எல்லாரும் நல்லா தெரியுற மாதிரி தலைவர் படத்தை சட்டையை வச்சுட்டு போவாங்க. அதானே அது மாற்றம் என்பது வரலாறு. தகுதி வாய்ந்த ஆசிரியர் இல்லைன்னு நினைக்காத. கல்வியை தரமாக கொடுக்கணும்னு அதிகாரம் நினைக்கல. கல்வியை தனியார் முதலாளிகள் தரமாக கொடுக்கிறார் என்று இந்த மக்களை நம்ப வைத்திருக்கிறது. அரசு கொடுத்து விட்டால் தனியார் முதலாளிகளின் வியாபாரம் படுத்துவிடும். இங்கே ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள்? தனியார் பள்ளி கல்லூரியில் வைத்திருப்பவர்களே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான், அமைச்சர்கள் தான். எல்லாருக்கும் மருத்துவக் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு. இவங்கெல்லாம் முன்னாடி யாரு சாராயம் வித்தார்கள், இப்ப யாரு பல்கலைக்கழக வேந்தர்கள். அரசு இப்ப செய்து முன்னாடி அரசு பள்ளிக்கூடம் நடத்தி இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணிருக்கு, அது சாராயம் நடத்திட்டு. இதுக்கு பேர் என்ன? சேஞ்ச், பெரும் மாற்றம். எனக்கு சின்னம் தராதவது ரொம்ப வெறுப்பில் செருப்பை கொடுன்ட்டேன். ஏன்னா அதான் அங்கே தலையில் விளக்கு மரம் வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம செருப்பை கீழே வச்சு அடிச்சுக்கிட்டு. வெறுப்புதான். என்னடா போற, என் சின்னத்துக்கு இல்லடா ஓட்டு. சீமானவன் பிள்ளைகள் வைக்கிற என்ன? நாங்க யாருன்னு பாரு, நாங்க யாருன்னு பாரு. நாங்க யாருன்னு பாரு. என்ன இருக்கோ அதை வச்சு சண்டை செய்யறாங்க. ஆயுதம் இல்ல எங்க அண்ணனுக்கு. என்ன முடிவு எடுக்கிறாரு? உயிரையே ஆயுதமா ஏந்திட்டாங்க, உயிரையே ஆயுதமா ஏந்திட்டாங்க. அப்படி ஏந்தின இலங்கை கடற்படையிலே எல்லா கட்டுப்பாட்டையும் வைத்திருந்த ஒரு கப்பலை 13 மணி நேரம் நீங்கி போய் 30 கிலோமீட்டர் போய் என் அன்பு மகள் தமிழ் தாயின் வீர மகள் அங்கேயர் கன்னி நள்ளிரவு சரியாக அந்த இரவு முடிஞ்சு பகல் 12 மணிக்கு தூக்குனாடா. ஒரே பெண்மகள் பேத்தறிஞ்சான். ஆயுதம் இல்ல, உயிரே ஆயுதம். தகர்த்து விட்டுட்டா அவங்க. அந்த ராணுவ கட்டமைப்பை பேத்து விட்டுட்டா. ஒரே பெண். அது மாதிரி எதற்காக இந்த அதிகாரத்தை கேட்டு ஓடுகிறாய் சீமான்? ஏன்? என் பிள்ளைகளின் கல்வி, ஏன் அறிவு செல்வம் தான் ஆகச் சிறந்த வளம் ஒரு நாட்டில். அதை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூகமாக வளர்க்கணும். கல்வி ஒழுக்கத்தை, நன்னறியை கற்பிக்கணும். வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறிட்டது.
இவ்வளோ காசு கொடுத்தா இந்த நீங்கள் நல்லா படிக்கலாம், இவ்வளோ காசு கொடுத்தாங்க. வியாபாரம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதிகாரம் நம்மகிட்ட வரணும். ஏன்? இந்த மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகள்கிட்ட இந்த அதிகாரம் வரணும். பாரடா உன் மானுட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளத்தைங்கிறான் எங்க புரட்சி பாவனம். அப்படிதான் பார்க்கிறோம், அப்படிதான் பார்க்கிறோம். உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள் இனத்தின் மக்களுக்கு என் சொந்த மக்களை நேசிக்க தெரியாதா? நேசிக்க தெரியாதா? நாங்கள் வருவது எதற்கு? இது என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் கம்மாய், என் குளம். இது என் மக்கள், அவர்களுக்கான மருத்துவம், என் தாய்க்கான மருத்துவம். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாயும் தமிழ் தேசிய தாய் தான், என் தாய் தான், உன் தாய் தான் என்று நினைத்து நீ மருத்துவம் கொடுக்கு. இங்க எப்படி இருக்கு? இப்ப என்னன்னு தெரியுமா? காச நோய், டிபி, காச நோய். பல ஆயிரம் பேர் காச நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு தொற்று. ஒரு குடும்பத்திலே ஒருத்தருக்கு வயது வந்து காச நோய் வந்தால் ஒதுக்கி வச்சுறாங்க. வேற ஒரு இடத்துல மாடு கட்டுற கொட்டத்தில் போட்டுருது, வேற ஒரு அறையில் போட்டுருது. இல்லைன்னா அந்த காச நோய் குணப்படுத்துகிற மருத்துவமனையில் சேர்த்து விட்டுருது. இந்தியாவிலே, உலகத்திலே காச நோய்க்கான மருந்து வாங்கி சேமிக்காத நாடு இந்தியா. அதில் கொஞ்சம் கூட சேமித்து வைக்காத மாநிலம் தமிழ்நாடு. இப்போ என்ன நினைச்சிருச்சு? ஒரு 50 நாளைக்கு உள்ளதான், குறைவாக தான் அந்த மருந்து இருக்கு. இப்போ அது தீர்ந்து விட்டது என்றால் அந்த நோயாளிகள் சாவதை தவிர வழி கிடையாது. மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாத அதிகாரங்கள். என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு, இதுல எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சிருக்கான்? எந்த எம்எல்ஏ மகன், எந்த எம்பி மகன், யார் படிச்சிருக்க? அப்ப எப்படி தரமா இருக்கும்? அரசு மருத்துவமனை எந்த அமைச்சர், எந்த முதலமைச்சர், எந்த எம்எல்ஏ, யார் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கிறார்? ஏன் தரமா இல்லையே? யார் தரம் உயர்த்துவது? நாம உயர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகாரத்தை பிடிக்கணும். இப்ப தெரியுதா ஏன் பிடிக்கிறோம்னு? பதவி என்பது நமக்கானதல்ல, நம் மக்களின் உதவிக்கு. அதற்காகத்தான் வந்திருக்கோம். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட வேண்டியது. விரைந்து வந்தால் விரைந்து சரி செய்யலாம். அரசு மருத்துவர்கள் தரமானவர்கள். மருத்துவ கட்டமைப்பை தரம் உயர்த்தணும். ஒரு 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 மருத்துவ கருவி வாங்க போனால் எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? அதான் பேச்சு. மாஸ்க் வாங்கி வித்ததுல எவ்வளவு கோடி அடிச்சாங்க மாஸ்க். கொடுமை கொடுமை கொடுமை. அதனாலதான் நம்ம பெரிய கமிஷன் புரோக்கர்ஸ் சொல்றது. கமிஷன் மண்டி வச்சிருக்கீங்க. நம்ம எல்லாம் மளிகை கடை கமிஷன் மண்டின்னு இந்த மிளகா வாங்கி விற்கிறவங்கள கமிஷன் மண்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி இது ஒரு கமிஷன் மண்டி. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன், எதுக்கு எடுத்தாலும். அப்ப அதுக்காக இந்த அதிகாரத்தை கேட்கிறது. உங்க வாக்குங்கிறது எது கேட்கிறது? இந்த மாதிரி கனவு கொண்ட பிள்ளைகள், வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. அதுக்காக நீ வாக்கை மட்டும் தரல, என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் தருகிறாய். அதை அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாக்கை செலுத்தின கெஞ்சல் காரணம் அதுதான். அப்ப அந்த மருத்துவ கட்டமைப்பின் தரத்தை உயர்த்த என்ன வழி இருக்குது? முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை, அங்கே போய் படுங்க. எம்பி உங்களுக்கு எம்பிக்கு முடியலையே அரசு மருத்துவம் படுங்க. தானாக தரம் உயரும். மருத்துவ உபகரணங்கள், அந்த கருவிகளின் தரம் உயரும். மருந்து மாத்திரைகளின் தரம் உயரும். கட்டமைப்பை மாற்றா உலக தரத்துக்கு தூக்குடா. உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் தரமான மருத்துவம் கிடைக்கும்னு அவனை இங்கே திருப்பிடா. நீ ஏண்டா அமெரிக்கா போகிற, நீ ஏண்டா சிங்கப்பூர் போகிற? அங்கிருந்து இங்கே வர சொல்லு. அந்த நாடுகள் இருக்கிற மருத்துவன் யார்? என் ஆளு தான், என் உறவினன் தான் அங்கே இருக்கான். அமெரிக்காவில் எத்தனை மருத்துவர்கள்? எங்கள் மருத்துவர்கள். சிங்கப்பூரில் எத்தனை மருத்துவர்கள்? எங்கள் மருத்துவர்கள். நோக்கருகணும். நல்ல கல்வியை கொடுக்கணும், நோக்கருகணும். நல்ல மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கணும், நோக்கருகணும். இந்த நாட்டை தன் வீட்டை போல காதலிச்சு நேசிக்கணும். ஆனா இவர்கள் நேசிக்கிறாங்க எப்படி? இந்த நாட்டை தன் வீட்டை போல. மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக மாற்றிய பெருமக்கள் இவர்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றியவர்கள் இவர்கள். நான் நல்லா வேலை செஞ்சிருக்கேன். இந்த தொகுதியில் கடுமையாக உழைச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நீர் கிடைக்க, தண்ணீர் கிடைக்க, தடையற்ற மின்சாரம் கிடைக்க, நல்ல பாதை போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கேன். பிள்ளைகள்லாம் விளையாட்டு திறன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் உடற்பயிற்சி கூடங்கள், இளைஞர்கள்லாம் உடலை உறுதி செய்ய செஞ்சுருக்கேன். எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளரை ஓட்டு கேட்க சொல்லு. நாங்கள் இப்படி எந்திரிச்சு போயிடும்.
இது எங்களை மாதிரி மேடை ஓட்டு பேசிட்டு இருக்க ஒரு தலைவரை சொல்லு, ஒரு கட்சிக்காரரை சொல்லு. பேச ஒருத்தர் இல்லை, என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? கடைசி 2 நாள் காசை கொடுத்து சரி பண்ணிடலாம். அவனுக்கு எல்லாம் தெரியும் தம்பி, எல்லா புள்ளி வரும் தெரியும். இந்த தெருவில் இந்த சாதி இத்தனை ஓட்டு நம்ம ஓட்டு, இத்தனை ஓட்டு அதிமுக ஓட்டு, இத்தனை ஓட்டு சீமா ஓட்டு, அதை பட்டியல் போட்டு வச்சிருப்பான். இதை கணக்கெடுக்க முடிந்த உன்னால் ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எனக்கு இடஒதுக்கீடு தர முடியல? எந்த ஊர்ல எந்த சாதி எவ்வளவுன்னு உனக்கு தெரியுது ஓட்டு கணக்குல. அப்ப எனக்கு அது மாதிரி எண்ணி எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு. எல்லா இடங்களிலும் மாற்றத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கான சிந்தனை இருக்குது, அதற்கான தீர்வு இருக்குது. ஆனால் செயல்படுத்த வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த வலிமை யார்கிட்ட இருக்குது? என் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால என்ன வேண்டியது இருக்குது? கையேந்திரம். என் தாய்கிட்ட மா பசிக்குது சோறு போடு என்று கேட்டது போக இனத்தின் பசியை போக்க எனக்கு வாக்கு போடு. அதாங்க என் பிள்ளைகளின் அறிவு பசியை போக்க எனக்கு வாக்குத்தா. அந்த அடிப்படையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். என் அன்பு தம்பி, செய்யாமல் இருப்பதும் தோல்விக்கு காரணம் கன்ஃபியூசியஸ். இது பகவான் கிருஷ்ணர். எங்கால செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். என்னடா நம்மால் குறைஞ்சிட்டான்னு நினைக்கிற? என்ன குறைஞ்சிட்டான்னு நினைக்கிற? இவ்வாறு திட்டமிட தவறுகிற போது, திட்டமிட தவறுகிற ஒரு செயலை செய்ய முந்தைய அறிப்பு, திட்டமிட தவறுகிற போது நீ தவறு செய்ய திட்டமிடுகிறாய். இதுதான் உலகத்துல சிறந்த தத்துவம் அப்படின்னு சொல்றான். நானும் படிச்சேன். ஆமா, பெஸ்ட் பிலாசபி அப்படிதான் நான் நினைச்சேன். எங்கால எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. யாரு அந்த 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 திட்டமிட அவன் எழுத அவன் பரம்பரையே பிறக்கிறதுக்கு முன்னாடி பாடிட்டு போயிட்டேன். இப்படித்தான் ராசா எல்லாம் சொல்லுவான். நீங்க கனவு காணு, அப்படியே வானத்துக்கு ஏணிய போடு. பெருசா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாங்க, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில், அதான் உலகத்தில் எல்லாவற்றை விட பெரியது. எங்காது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்து. ஆக சிறந்த இனமடா நான், ஆக சிறந்த இனத்தின் மகனடா நான். என் தாய்மொழியை சாக விடுவதென்பது மிக கொடுமையானது. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹமீத். இன்று என் தாய்மொழி இறந்து கொண்டிருக்கிறது, மீட்க என் உயிரை கொடுத்தேனும் போராடுவேன். ஏன் என் மொழி என் உயிர். இறந்து போன சமஸ்கிருதத்தை மீட்க காக்க பாடுபடுகிறது இந்த அரசு. ஏன்? அது அவர்களின் தாய்மொழி. அதிகாரம் வந்த பிறகு அழிந்து கொண்டிருக்கிற சமஸ்கிருத மொழியை மீட்க காக்க போராடுகிறார்கள். அதை போல சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் உயிர் தமிழ் மொழி தாய்மொழியை மீட்க நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற போராடுகிறோம். எப்படி மீட்பாய் சீமான்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் சட்டம். சட்டம் போட்டால் என்ன பண்ணுவேன்? படிச்சிருவேன், படிச்சிருவேன் தம்பி. ஒரு எளிய 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 முறை தான் தம்பி. நீ போய் படு. உன்னை மறந்து உறக்கத்தில் எந்த மொழியில் கனவு வருது? அதுதான் உன் சிந்தனை மொழி, அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும். நீ நோபல் பரிசு உலகத்தின் தலை சிறந்த விருதை பெற்ற எல்லாரையும் தாய்மொழியில் கற்றவன். சோதிச்சவனா பாரு, குழப்பிக்காத. நம்ம ஐயா அப்துல் ரஹ்மான் அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கா போய் தமிழர்கள்லாம் கூடியிருக்கும்போது பேசும்போது தமிழ் படிங்க தமிழ் படிங்கன்னு சொல்றீங்களா, அது படித்தா என்னன்னு ஒருத்தர் பேசுகிற. அப்படி இவர் நம்ம நீங்கள் தமிழர் தானே? ஆமாம். ஏன் கேட்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு. தமிழனை தவிர உலகத்தை இந்த கேள்வி எவன் கேட்பேன்? தமிழன் தான் கேட்பான் அப்படி கேள்வி. அவர் திருப்பி நம்மால் கேட்குறாரு. ஐயா அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு, நீங்கள் அமெரிக்காவில் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எதுவும் சொல்கிறான், கணிப்பொறின்னு சொல்கிறான். நீங்கள் கற்ற கணி பொறியியல் அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கா அமெரிக்கா, உங்கள் ஆங்கிலத்துக்கு வேலை கொடுத்துருக்கா. இப்படிதானே கேள்வி. ஓ இங்கிலீஷுக்கு வேலை கொடுத்துருக்கா, நீ கற்று வந்த கனி பொறியியலுக்கு வேலை கொடுத்துருக்கா.
இங்கிலீஷுக்கு வேலைன்னா அவனை விட நீ இங்கிலீஷ் பேசுற போறியா? இல்லை, நீ கற்ற அந்த கணினி பொறியியல் அறிவுக்கு தான் வேலை கொடுத்துருக்கான். இதையும் விட எளிமையா ஐயா சுஜாதா சொல்றாரு, எழுத்தாளர் சுஜாதா என்ன சொல்றாரு, தமிழ்ல படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கும் குழப்பிக்காது, போட்டு குழப்பிக்காது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவரோட பேசுறதுக்கு தமிழ் படிச்சுக்கிட்டு வருங்கிறது, கற்றுக்கிட்டு வருங்கிறது. அவ்வளவு சான்றியா. என்னைய வச்சுக்க, முதல்ல கனடாவில் கைது பண்ணி புறங்கையில் விலங்க போட்டு கூட்டிட்டு போனேன். 100 கிலோமீட்டருக்கு ஓடிட்டே இருந்தேன். ஹரி ஓகே, ஹரி ஓகே, புறங்கையில் விலங்க போட்டு என்ன ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி போனேன். போய் அங்கே நின்றுட்டு அவன் பார்த்தான். என்னை பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு, ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டி வந்துட்டான். ஏன் எதுக்கு எனக்கு இங்கிலீஷு? எதுக்கு? அமெரிக்காவில் கைது பண்ணான். என்னை கைது பண்ணவனே அங்கே உட்கார்ந்துருக்கான். கைது பண்ண உடனேயே ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அங்கே இருக்கான். என்ன மாதிரி பேசிக்கிட்டோம்ங்கிற, உன்னுடைய கட்சி கொள்கை என்ன? கொள்கை சொன்னால் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களா? நான் யாரு? இன் ஃபியூச்சர் நீ ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுவியா? ஸ்ரீலங்காவோட நான் சண்டை போடுறதுக்கும் என்னை நீ இப்போ கைது பண்ணி வச்சிருக்க என்ன சம்மந்தம்? என்னை திருப்பி அனுப்புறது நான் அனுப்பிட்டேன். அனுப்பிடு, பல்லு விளக்காமல் குளிக்காமல் உட்காந்துருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி அனுப்புறது. நோ நிறைய ஃபார்மாலிட்டிஸு. என்னடா ஃபார்மாலிட்டிஸ் போடா? அவன் ஒரே கணக்கில் இருந்தான். இந்தியாவுக்கு போகாத, உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீ இங்கேயே இருந்துரு, உனக்கு குடியுரிமை தாரம்னு. இங்கேருந்து எனக்கு என்ன வேலை இருக்குது? என்னை அனுப்புப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அப்படி கிளம்பி வந்தேன் நான். சும்மா போட்டு குழப்பிக்காது, தேவைன்னா கற்றுக்கலாம். அப்போ என்ன முடிவெடுக்குது தமிழ் தேசியனம்? பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. எப்படி செய்வேன்? உலகத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவனை விட என் பிள்ளைகள் அழகாக ஆங்கிலம் பேசி எழுதுகிற படிக்கிற புலமையை திறனை கற்றுக் கொடுப்பேன். எப்படி கொண்டு வருவேன்? விடுமுறை காலங்களில் வெள்ளைக்கார துறை பேராசிரியர்களை கொண்டு வந்து உன் உச்சரிப்பை என் பிள்ளைகள் கற்றுக் கொடு. எப்படி? என்ன 50 நேரத்துக்கு ஃப்ளைட் ஓட்டுறேன், வந்து கற்றுக் கொடுக்க மாட்டானா? என் பிள்ளையெல்லாம் இங்கே ஈழத்திலேருந்து போன பிள்ளைகள்லாம் அந்த நாட்டில் வாழ்கிறாங்கல்ல, வெள்ளைக்காரனை மிஞ்சி இங்கிலீஷ் பேசுவாங்க. 4 பேரை பேராசிரியரை போட்டோன்னா முடிஞ்சு பிச்சு எடுத்துருவாங்க. தேவைன்னா பேச வேண்டியதுதான். தேவைன்னா ஜோசப் பெஸ்கி அவர் பேர் வீரமா முனிவர்னு தூய தமிழ் பேரை மாற்றிக்கிட்டார். தமிழ் மேலே இருந்த பற்று இல்லை. தேம்பாவணின்னு ஒரு இலக்கண நூலை எழுதி கொடுத்துட்டு போகிறார். அதில் தான் கோலியாத்து தாவீது கதை வருது. கோலியாத்து தாவீது கதை எங்கள் தலைவரை 2 முறை மாவீரர் தினத்தில் உதாரணமாக சொல்லிட்டார். மாவீரர் உரையில் என்ன சொல்கிறாரு? நன்கு பெருத்து கொழுத்த சிங்கள பூதத்தை, இராணுவ பூதத்தை எப்படி இந்த சிறிய படையை வைத்துக்கொண்டு பிரபாகரன் வீழ்த்துவான்? கோலியாத் என்ற பெரிய பூதத்தை தாவீது என்ற சிறுவன் ஒண்டிவிலில் ஒரு உருண்டை மண்ணை கட்டிய வைத்து ஒரே அடியாக நெத்திப்பொட்டில் அடித்து வீழ்த்தியது போல வீழ்த்துவார். அப்படிதான் இந்த திராவிட இந்திய பூதங்களை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரே அடியாக அடித்து வீழ்த்து. இது மாதிரி தேவைன்னா கத்துக்க. நீ கூட ஷேக்ஸ்பியரா கூட வா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி கூட வா, உன்னை யாரும் வேணாம்னா போட்ட அதே தானே அலையாத. இங்கிலீஷ் பேசிட்டா அறிவுன்னு நினைக்காது. பிரிட்டனில் போய் பிச்சைக்கார இங்கிலீஷ்லாம் பிச்சை எடுப்பான். அதனால அது அறிவு, ரொம்ப அறிவாளி பிச்சை எடுக்கிறது. இப்படி போய் குழப்பிக்காது. நீ வா, மகாபலிபுரம் வா, நம்ம பிள்ளைக்கு பாசி மணி ஊசி பாசி வைக்கிங்க, கடற்பாசி. வேலைக்காரன் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க பார்க்குறியா? வலையொலியில் தட்டி காட்டாவா அவனுக்கு? நோ 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 ஃபிக்ஸ், ஒன்லி ஃபிக்ஸ் 250. பயங்கரமாக அவன் ஏதாவது பேசுகிறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக போட்டு. அந்த மொழி செத்து விடக்கூடாது, மீட்கணும்னா அதிகாரம் தேவைப்படுது. அதை கைப்பற்ற நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ கல்வியில் என்ன மாறுதல் செய்யணும்? எப்படி செய்யணும்? கல்வி மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இப்போ என்ன செய்வாய் சீமான்? நான் எல்லாம் வச்சிருக்கேன், கல்லூரி பள்ளி வச்சிருக்கேன், புறம் சொந்தக்காரன் இருக்கான், நான் மூடலை, நான் அரசுடைமை ஆக்கலை. ஆனால் உன்னோட சண்டை செய்வேன், போட்டி விடுவேன். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தானி ஒரு முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசு தோற்று விட்டது. எங்கள் அரசு தோற்காது. தனிப்பெரும் முதலாளிகள் கொடுக்கிற கல்வி, கல்லூரி பள்ளிகளில் கொடுக்கிற கல்வியை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். உலக தரத்தில் கொடுப்பேன். தென்கொரியா தான் முதலிடத்தில், அதை தாண்டி தமிழ்நாடு கொடுக்கும். அப்ப அந்த அரசு பள்ளி கல்லூரிலாம் காத்தாடி கிடக்கும். என் பள்ளி கல்லூரி
கூட்டம் பிதிங்கி வழி. என்ன பண்ணுவாங்க சீமான்? எல்லாத்தையும் சொன்னால் அவங்க யோசிச்ச மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பிறகு ஓட்டுக்கு நான் வந்து செய்கிறேன். சட்டம்தான் சட்டம்தான். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். அப்போ என்ன பண்ணுவாய் சீமான்? அமைச்சர் மகன், சட்டமன்ற உறுப்பினர் மகன், பிள்ளைகள், பேத்திகள், பாராளுமன்ற உறுப்பினர் வாரிசுகள், முதலமைச்சரின் வாரிசுகள் எவராயிருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். சட்டம் தானாக தர முடியும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கோட்பாடு ரெண்டுக்கு மாற்று திராவிடத்திற்கு மாற்று இந்தியம் அல்ல, இந்தியத்திற்கு மாற்று திராவிடம் அல்ல. இரண்டுக்கு மாற்று தமிழ் தேசியம் தான். இந்த இமயம் முழுமைக்கும் இந்த நாடு தமிழர்கள் பரவி வாழ்ந்த நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு, எம் பகைவர் எல்லோரும் ஓடு என்றுதான் இனி முழக்கமிடும். இது என் நிலம், என் நாடு. அவனை விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். இந்த வட இந்தியன் எதுக்கு உள்ள அனுப்புனா? இந்த 10 வருஷத்துல 1.5 கோடி பேர் ஏறிட்டான். இன்னொரு 5 ஆண்டு கொடுத்தா இன்னொரு 1.5 கோடி பேர், 3 கோடி பேர். நம்ம ஒன்றும் பேச முடியாது. நாங்கள்லாம் படையாச்சு, நாங்கள்லாம் கவுண்டு, நாங்கள்லாம் தேவன், நீ மட்டும் சொல்லி தெருவில் தெரிய வேண்டியதான். அவன் என்ன பண்ணா? அவன் ஆளை ஓட்டை போட்டு மேலே உட்கார வச்சு இந்திய சவர் நேத ஸ்டேட்டுக்கே தமிழ்நாடை பேரை மாத்திர தட்சிண பிரதேசம் வைக்க சொல்றேன். அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என்னரும் உடன் பிறந்தவர்கள், பேரன்மிக்க பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே திருவண்ணாமலையிலே இந்திய நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிற என்னுடைய தம்பி அன்பு முன்னாள் மருத்துவர் ரமேஷ்பால் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து, அங்கே ஆரணியிலே என் அன்பு தங்கை, என் உயிருக்கு இனிய மகள் பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்கள் ஆரணியிலே போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தும். விழுப்புரத்திலே என் உயிர் இளவல் தம்பி இயக்குனர் மு. கலைஞர் அவர்கள் விழுப்புரத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகிறார்கள். இந்த 3 புலிகளையும் உள்ளே அனுப்ப வேண்டியது என்னரும் தமிழ் மக்கள். என் அன்பு தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். உயிருக்கினியவர்களே, உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். மாற்றம் என்று சொல்லுகிற நீங்கள் மாற்றத்திற்காக ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏலச்சன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இந்த அன்பு செல்வத்திற்கு செம்பவளம் என்கிற பொருள் குறிக்கிற
துகிரா என்ற தூய தமிழ் பெயரை சொல்கிறேன். துகிரா. ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை துதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன். சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள